கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை போஷிக்கிற தேவனாகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தப்ப தூதன் உண்ணும் உணவாகிய மன்னாவை குறித்து கர்த்தர் போஷித்தார் இல்லையா? அந்த தேவன் உங்களை போஷிப்பாரு. எலியா என்ற தீர்க்கதரிசிய சூழச்செடியை வச்சு என்ன பண்ணானா, காகத்தை கொண்டு போஷித்தாராம். காலையிலையும் சாயந்தரமும் அப்பமும் இறைச்சி கொண்டு காகத்தை கொடுத்து காகம் எலியாவை போஷித்தான். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. உங்களை எப்படி போஷிப்பாரா? உச்சிதமான கோதுமையால் அவர்களை போஷிப்பார், கண்மணியின் தேன் உங்களை திருப்தி ஆக்குவாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா கோதுமை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, வார் கோதுமைங்கிறது செகண்ட் குவாலிட்டி. கர்த்தர் வார் கோதுமையால உங்களை போஷிக்கல, கோதுமையால போஷிக்கல, அதையும் தாண்டி டாப் மோஸ்ட் பிளெஸிங் உச்சிதமான கோதுமையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதனால கர்த்தர் உங்களை போஷிப்பேன்னு சொல்றாரு. தேனுங்கிறது கொஞ்சம் நல்ல பொருள் தான், ஆனா கண்மணியின் தேனுங்கிறது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான வெளியேறப்பட்டது. அந்த தேனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உச்சிதமான கோதுமையால் அவரை போஷிப்பார், கண்மலையின் தேனால் உங்களை திருப்தி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனையாக யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, உங்களுக்கு உங்க தகப்பனாக தாவீதுனா ஆபிரகாம் உங்களோட ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு முற்பிதாக வைக்கப்பட்ட ஆசீர்வாதனால கர்த்தர் உங்களை போஷித்து வழிநடத்த தேவனாகிறாரு. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளை கழிச்சு என்ன பண்ணுவேன், என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன், ஊழியத்தை குறித்து என்ன பண்ணுவேன், என் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், எதை குறிச்சு நீ கவலைப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்தை அமர்ந்துருங்க, அவர் உங்களை போஷிக்க தேவனாகிறாரு. எப்படின்னா உச்சிதமான கோதுமையால் உங்களை போஷித்து கண்மணியின் தேர்ந்தால் உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க தேவனாகிறாரு. இந்த வசனத்தை வாக்குறுத்தமா அறிக்கையிடுங்க. கர்த்தாவை என்ன உச்சிதமான கோதுமையால் போஷிப்பேன்னு சொன்னீங்களே, கண்மணியின் தேர்ந்தால் என்னை திருப்தியாக்குன்னு சொன்னீங்களே, அப்படியே இந்த ஆசீர்வதிங்க. கர்த்தர் சமூகத்தை அவங்க நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையை, இந்த வாக்குறுத்தத்தை உங்க வாழ்க்கையை நிறைவேறும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை போஷிக்க தேவனாகிறாரு. எப்படி உச்சிதமான கோதுமையாலும் கண்மலையின் தேயினால் உங்களுக்கு போஷித்து திருப்தியாக்குவார். விசுவாசோடு அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.